ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் எந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2019 நவம்பர் 28 அன்னைக்கு வேலூர் மாவட்டத்திலேருந்து 2 புது மாவட்டங்களை பிரிச்சிருக்காங்க. ஒன்று ராணிப்பேட்டை மாவட்டம், இன்னொன்று திருப்பத்தூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்துக்கு கிழக்கில் ராணிப்பேட்டை மாவட்டமும், மேற்கில் திருப்பத்தூர் மாவட்டமும், தெற்கில் திருவண்ணாமலை மாவட்டமும், வடக்கில் ஆந்திர மாநிலத்தோட சித்தூர் மாவட்டமும் இருக்குது. வேலூர் மாவட்டத்தின் தாலுகாக்கள்: வேலூர், குடியாத்தம், கேவிக்குப்பம், காட்பாடி, பேரணாம்பட்டு, அணைக்கட்டு. வேலூர் மாவட்டத்துக்கு ஏன் வேலூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு சொல்லி 2 காரணங்கள் சொல்லப்படுது. பட் இந்த 2 காரணமே ஒரு வரலாறாக தான் சொல்லப்படுது. உண்மையான காரணமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். தமிழில் வேல் அப்படின்னா கடவுள் முருகன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம். அதை தான் நம்ம வேல் அப்படின்னு சொல்லுவோம். ஊர்னா கடவுள் முருகன் ஆயுதத்தை பயன்படுத்தின இடத்த குறிக்குது. தீய சக்திகளை அழிப்பதற்காக முருகன் ஆயுதம் ஏந்தி நின்ற இடம் தான் வேலூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது காரணம் வேல மரங்கள் அதிகமாக இருக்கனால இதுக்கு வேலூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. வேலூர் மாவட்டத்தோட முக்கிய தொழிலாக நம்ம விவசாயத்தை சொல்லலாம். இங்கே நிறைய பழமை வாய்ந்த கோவில்கள் இருக்குது. வேலூர் மாவட்டத்தோட வரலாறும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு பல்லவர்கள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. பல்லவர்களுக்கு அப்புறம் சோழர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சோழர்களுக்கு அப்புறம் நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. நாயக்கர்களுக்கு அப்புறம் மராட்டியர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. மராட்டியர்களுக்கு அப்புறம் ஆற்காடு நவாப்புகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் பிஜப்பூர் சுல்தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் கடைசியாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. வேலூர்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் வேலூர் கோட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த கோட்டை தான் வேலூர் மாவட்டத்தோட நினைவு சின்னமாக இருக்குது. அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை நம்ம பார்க்கும்போது இது நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது. கோட்டை இராணுவ கட்டிடக்கலைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. கோட்டையை சுற்றி இருக்க அகழி, அப்புறம் ஸ்ட்ராங்கான கல் எல்லாமே இவ்வளோ வருஷம் ஆகியுமே எல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் விட கட்டிடக்கலைகள் எவ்வளோ சிறப்பானது அப்படின்னு நினைக்கும் போதே பிரமிப்பாக இருக்குது. கோட்டைக்குள்ளே இருக்க ஜலகண்டேஸ்வரர் கோவில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில். விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த கோவிலை நம்ம சொல்லலாம். இந்த கோவில் கட்டிடக்கலைகளையும் சிற்பக்கலைகளையும் சிறந்திருக்கு. கோவிலை சுற்றி கோட்டைகள் இருக்கனால கோவில் இன்னும் அழகாக காட்சியளிக்குது. அடுத்து வேலூர் ஜெயில். இது அந்தமான் ஜெயிலுக்கு அப்புறம் ரொம்ப கொடிய ஜெயில்னா இந்த ஜெயிலை சொல்லலாம். இங்கே சுதந்திர போராட்ட போரில் கலந்துக்கிட்ட காமராஜர் அவர்கள் இந்த ஜெயிலில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மொழிக்காக போராடின பேரறிஞர் அண்ணா அவர்களும் இந்த ஜெயிலில் இருந்திருக்காங்க. வேலூர் மாவட்டத்தோட இன்னொரு சிறப்பாக வேலூரில் இருக்க லாங்கு பஜார் அப்படிங்கிற இடத்துல இருக்க ஒரு மணிக்கூண்டு. அந்த மணிக்கூண்டில் பொறிக்கப்பட்டிருக்க கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலாம் உலகப்போர் நடந்தபோது வேலூர் மாவட்டத்திலேருந்து 277 ஆண்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் 14 பேர் உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது வேலூர் மக்களோட வீரத்தை பற்றி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. வேலூர் மாவட்டத்தோட சிறப்பாக வேலூர் பொற்கோவிலை சொல்லலாம். இந்த கோவில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி அவங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். கோவில் 100 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. கோவிலை சுற்றி மக்கள் நடந்து போகிற இடம்லாம் ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அந்த ஸ்டார் ஷேப்பை நம்ம நடந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே நடுவில் ரவுண்ட் ஷேப் இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே தண்ணி எப்போதுமே இருந்துகிட்ருக்கும். அதுக்கு நடுவில் தான் கோவில் இருக்குது. கோவில் பார்த்தோன்னா தங்கத்தாலையும் தாமிரத்தாலையும் உருவாக்கப்பட்ட கோவில். இந்த கோவில் உருவாக்க 1500 கிலோ தங்கத்தால் கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ஸ்டார் ஷேப்பில் நடந்து போகும்போது 2 சைட்லேயுமே அழகான பூச்செடிகள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அந்த கோவிலில் மொத்தம் 20,000 வகையான தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அங்கங்கே செயற்கை குளங்களும் செயற்கை நீர்வீழ்ச்சிகளும் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அப்புறம் கோவில்களில் அங்கங்கே பகவத்கீதை, பைபிள், திருக்குறானோட பொன்மொழிகள் பொறிக்கப்பட்டிருக்கும். நைட் டைமில் நம்ம கோவிலை பார்க்கும்போது கோவிலில் இருக்க லைட் செட்டிங்னால கோவில் அப்படியே தகன்னு மின்ற மாதிரி ஜொலிக்கும். வேலூர் மாவட்டத்தோட போக்குவரத்து சேவையில் ரயில் சேவை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம சவுத் இந்தியா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு ட்ரெயின் வசதி இங்கே இருக்குது. வேலூர் மாவட்டத்தின் சுற்றுலாத்தலங்கள்: வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டை நாயக்கர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை. இந்த கோட்டை இராணுவ கட்டிடக்கலைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது.
அடுத்து ஜலகண்டேஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்து சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னா தண்ணிக்குள்ளே வசிக்கும் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி பொருள். வேலூர் கோட்டைக்குள்ளே தான் ஜலகண்டேஸ்வரர் கோவில் இருக்குது. விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது. ரொம்ப பழமையான கோவில். அடுத்து வேலூர் பொற்கோவில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி கோவில். இந்த கோவில் வந்து 1500 கிலோ தங்கத்தால் உருவாக்கப்பட்ட கோவில். அடுத்து அமிர்தி விலங்கியல் பூங்கா. இங்கே பார்த்தா ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மான், கிளி, நரி, குரங்கு, கிளி, லவ் பேர்ட்ஸ், ஆமை, மயில், முதலை, காட்டுப்பூனை, மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான விலங்குகள் வந்து இங்கே இருக்குது. ட்ரக்கிங் போகவும் இது ஒரு சிறந்த இடமா இருக்குது. அடுத்து அரசு அருங்காட்சியகம். இதுவும் கோட்டைக்குள்ளேயே இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆயுதங்கள், சிற்பங்கள், வெண்கல சிற்பங்கள், மர சிற்பங்கள், கைவினைப் பொருட்கள், அப்புறம் அந்த காலத்தில் பயன்படுத்திய நாணயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் வட ஆற்காட்டு நினைவு சின்னங்கள்லாம் ஃபோட்டோவும் அங்கே இருக்குது. அடுத்து வைனுபாப்பு வானாய்வகம். இந்திய வானியற்பியல் நிலையத்தில் முதல் வானாய்வகமாக இது இருக்குது. வானத்தில் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள், சம்டைம்ஸில் தெரியக்கூடிய கோள்கள், இது எல்லாத்தையுமே நம்ம தொலைநோக்கி வழியாக பார்க்கலாம். இங்கே அதிகமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வருவாங்க. இன்னும் வேலூரில் நிறைய சிறப்பான இடங்கள் இருக்கலாம், பழமையான வரலாறு இருக்கலாம். நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்கலாம். நான் சொல்லாமல் விட்டுருந்தா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலூர் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.